இப்ப கூட என்ன உங்க குழந்தைய தானே பாக்குறீங்க. உங்க 2 பேர் மேலயும் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் கெட்டு போல. என்ன கருவறையில சுமக்காத என் அம்மா பதவியா நின்னுடக்கூடாதுன்னு தான் நான் என் கருவறையை வாடகைக்கு விட்டிருக்கேன். துளசி, எனக்கு இங்க பாருங்க. எனக்கு என்னாச்சுங்க? எனக்கு என்னாச்சு? என்னங்க? அம்மாடி தாயே, என்ன மன்னிச்சுடுறா. இந்த பாவிய மன்னிச்சுடுமா. ஐயோ, என்ன பண்ணீங்க? என் கால்ல போய் விழுந்துகிட்ட. கால்ல விழுறது என்னம்மா? நான் உன் கால் செருப்பா இருக்கணும்மா. உன் கால் செருப்பா இருந்தா கூட நான் இவ்வளவு நேரம் பேசின பேச்சுக்கு விமோசனமே கிடைக்காது. என்னப்பா? என் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ எப்பேற்பட்ட தியாகத்தை பண்ணிருக்க. அது தெரியாம நீ காப்பாத்தி தந்த இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் உன்னை என்ன பேச்செல்லாம் பேசிட்டேம்மா. நீ என் பொண்ணு இல்லம்மா, நீதாம்மா என் தாய். என் தாய், எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த தாய், உயிர் பிச்சை கொடுத்த தாய். என்ன சார் யோசிக்கிறீங்க? அவங்க தன்னை மறந்த நிலையில இருந்தப்ப நீங்க தாலி கட்டிருக்கீங்க, அது மட்டும்தான் தப்பு. இதுவரைக்கும் நீங்க உங்க மனைவிய தொடாம ரொம்ப நாகரிகமா நடந்திருக்கீங்க. அது உங்க பக்கம் இருக்கிற பாசிட்டிவான விஷயம். ஆமா பிரசன்னா, நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தாலி கட்டின புருஷங்கிற உரிமையில அவங்க கூட நீங்க தாம்பத்தியமே நடத்தி இருக்கலாமே. அதை பண்ணா நீங்க எப்படி குற்றவாளி ஆக முடியும்? நான் சொல்றேன் சார், நான் நீதிபதியா இருந்தேன்னா உங்க பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவேன். உங்க பக்கம் 100% நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு, உண்மை இருக்கு. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்கள விர்ஜினா வச்சிருக்கிறதே பெரிய விஷயமாச்சே. என்ன கேட்டா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க மனைவி உங்க கூட வாழணும். நான் வேணா அவங்கள பார்த்து சமாதானம் பேசட்டுமா? அதுல எந்த பிரச்சனமும் இல்லை சார். மற்றவங்க சொல்ற பேச்சை கேட்கறவளா இருந்தா நான் கட்டின தாலியை அறுத்து எதுக்காக என் மூஞ்சிலே தூக்கி எறியணும்? இதுதாங்க இந்தியால இருக்கிற பெண்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை. தாலிங்கிறது ஒரு புனிதமான விஷயம், வணக்கத்துக்குரிய விஷயம்னு நிறைய பெண்களுக்கு புரியல. அதான் பொசுக்கு பொசுக்குன்னு அறுத்து வீசிடுறாங்க. உங்க மனைவியும் உங்களை புரிஞ்சுக்காம தான் இருக்காங்க. உங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சரி சார், இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு மேல நான் வேற என்ன பண்ணணும்? ரைட் ராயலா வீட்டுக்கு போய் சமாதானம் பேசிருக்கீங்க. அவங்க உங்களை ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. இருந்தும் நீங்க அவங்க கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறீங்க. ஒண்ணு பண்ணுங்க, நேரா மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க. துளசி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆமா சார், நேரா போங்க. என் மனைவி என் கூட வாழ மறுக்கிறான்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சார், ஆனா நான் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த கேஸ் நிக்குமா சார்? நிச்சயமா நிக்கும் பிரசன்னா. நீங்க தான் கல்யாணத்தை பக்கவா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களே? இல்ல, ரெஜிஸ்டர்லாம் பண்ணிருக்கேன். இருந்தாலும் நடந்த கல்யாணத்தை மோசடின்னு துளசி சொன்னா என்ன ஆகும்னு கவலைப்படுறீங்க. இங்க தான் சார்
நாம நல்ல குடும்பத்து பெண்களோட பலவீனத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். நல்ல குடும்பத்து பெண்கள் தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு அலைய மாட்டாங்க. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது துளசி நல்ல ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி லேடியா எனக்கு தோணுது. சோ துளசி கோர்ட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. உங்ககிட்ட கண்டிப்பா இறங்கி வருவாங்க. நியாயமோ தர்மமோ அதுக்குண்டான ஆதாரமோ உங்ககிட்ட இருக்கு சார். நீங்க தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். போங்க சார். இது வரைக்கும் பெண்கள் தான் என் புருஷனை என் கூட சேர்த்து வைங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு சேஞ்சுக்கு என் மனைவியை என் கூட சேர்த்து வைங்கன்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதோட தப்பு இல்லையே. எஸ் பிரசன்னா, ப்ரொசீட். சரி சார், நான் வரேன். ஓகே. மாமா, நீங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் சரி, நீங்க பண்ணது ரொம்ப 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 தப்பு மாமா. அவனை எதுக்கு மாமா நம்ம வீட்டுக்குள்ள போய், ஏன் அந்த மாமாக்கு தான் தெரியல. அவன் ஐயோ கேத்த நீங்க சொல்லலாம்ல. என்னவோ போங்க துளசி. சரி, அவங்கள விட அவங்க 2 பேர் பெரியவங்க. நீ ஏன் மாமா வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த? இல்ல மாமா, நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? இப்போ இது பேசினா இந்த பிரச்சனை தீந்துருமா? அவன் என்ன வேலை பண்ணிருக்கான்? ஃப்ராடு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம துளசி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். அவனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாலும் நீங்க அவனை வரக்கூடாதுன்னு திட்டி இருக்கணும். இல்ல மாப்பிள, ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தான். நடக்காது. சத்தியமா சொல்றேன், அவன் மூலியமா எந்த நல்லதும் நடக்காது. பாம்பு மாமா அவன். பாம்பு, விஷப்பு பாம்பு. அது விஷத்தை தான் கக்கும். நல்லா சொல்லுங்க மாமா. 2 பேருமா சேர்ந்துட்டு அவனை வர வச்சதே எனக்கு தெரியாது. சரி, ஓகே. இப்போ இதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு மேல அவன் இந்த வீட்டு வாசல கூட மதிக்க கூடாது. அவனோட உறவும் வேணாம், அவனோட சகவாசமும் வேணாம். அது அப்படியே போட்டும். மாப்பிள, அப்படின்னா என் பொண்ணு வாழ்க்கை முற்று பெறாத கோலமாவே இருக்கணுமா? ஏன்பா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தினா மட்டும்தான் வாழ்க்கையா? யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம யாருக்கும் அடிமையா இல்லாம ஒரு சமூக சேவை பண்ணி நான் வாழக்கூடாதா? நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க என் துளசி சாதாரண மனுஷி இல்ல, அவ தெய்வ பிரசாதம்னு. நான் அதே மாதிரி ஒரு தெய்வ பிரசாதமாவே இருந்துக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணம் காட்சியெல்லாம் வேண்டாம். என்னைக்கு நான் கல்யாண பொண்ணா நின்னேனோ அன்னில இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான். நான் கல்யாண பொண்ணா நின்ன அன்னைக்குதான் நான் தப்பு பண்ணவேங்கிறதும் நான் உங்களுக்கு பொறக்கலைங்கிறதும் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் வாழ்ந்துகிட்டு வந்தது எல்லாமே அனாதை வாழ்க்கை தான். அந்த அனாதை வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போட்டுமே. துளசி, அம்மாடி துளசி, இதெல்லாம் பாக்குறதுக்கு பதிலா பேசாம விஷத்தை குடிச்சு செத்துடலாம். என்னங்க என்ன வேதனையான வாழ்க்கை. ஒரு நாள் பொழுதாவது நல்லபடியா விடியுதா? மாமா, நீங்க தான் கொஞ்சம் தைரியமா இருக்கணும். நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு வெக்ஸ் ஆனீங்கன்னா அது எப்படி மாமா? வெறுத்து போச்சு மாப்பிள்ள, வெறுத்து போச்சு. சுமதாங்கி கல்லாவே இருந்தாலும் எவ்வளவு சுமை தான் தாங்க முடியும்? ஒரு அளவுக்கு மேல போனா சுக்குநூறா உடைஞ்சிடாது? அப்படி சுக்குநூறா நான் உடைஞ்சிட்டேன் மாப்பிள்ள. இந்த நாட்டுல நாணயம் கெட்டவன் நாணம் கெட்டவெல்லாம் நல்லாதான் இருக்காங்க. என் மக பூத்த பூ கறந்த பால். அவ வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாவும் கேலிக்குரியதாவும் தானே இருக்கு. ஏ மாப்பிள, இதுக்கு என்னதான் தீர்வு? 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில ஆளுக்கு ஒரு இடத்துல தான் இருக்கணுமா? என்ன செஞ்சாதான் இவங்க பிரச்சனை தீரும்? இப்போதைக்கு இந்த பிரச்சனை தீர மாதிரி இல்லாத துளசி இப்படி இருக்கிறதே பெட்டர். ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மேலும் மேலே ஏதாவது சொல்லி அவளை கன்ஃபியூஸ் பண்ணி அவளை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். விடுங்க, கொஞ்சம் தெளிவாகட்டும், பார்த்துக்கலாம். கடவுளே, துளசி, ஏன்
அதே யோசிச்சுட்ருக்க. வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் இருக்க போகிற? சும்மா வெளியே போயிட்டு வரலாம். எங்க இங்கே இருந்தால் மறுபடியும் அதே ஞாபகம் தான் வரும். சும்மா ஃப்ரெஷ் ப்ரீஸ் அதை வாங்கிட்டு வரலாம். வா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். வா. ஏண்டா நாய, வாழை வைப்பன்னு கட்டி கொடுத்தா சூடா வைக்கிற சூடு சூடு வெப்பியாடா? வெப்பியா மோப்பண்ண. ஏண்டா சூடு வைக்க அவ என்ன ஆஸ்ட்ரேவா இல்ல ஆட்டோமீட்டரா? சொல்லுடா சொல்லு. என்ன மயக்கம் போட்டுட்டியா? உன்னை விட மாட்டேன்டா. உன்னை தெளிய வச்சு அடிப்பேன். கான்ஸ்டபிள், அவன் தெளிஞ்சவன கூப்பிடுங்க. தண்ணிய தெளிச்சு எழுப்புங்க. பொம்மளுங்கன்னா ரொம்ப இலக்கரமா போச்சு. பெத்தவனை மட்டும் மதிப்பானுங்களாம், மத்தவங்கள மிதிப்பானுங்களாம். ஏய், பிச்சிருவேன் பிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யார் மேல? என் ஒய்ஃப் மேல. வைஃப் மேலயா? என்ன பிரச்சனை? என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றா. கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றாங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா மேடம், என் ஒய்ஃப் என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றா. நீங்க தான் எப்படியாவது பேசி சேர்த்து வைக்கணும். உங்க பேரு? பிரசன்னா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர். அந்த கம்பெனி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உட்காருங்க சார். சொல்லுங்க சார், உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனை? கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் 2 பேரும் சந்தோஷமா தாங்க வாழ்ந்தோம். திடீர்னு ஒரு நாள் தாலி அறுத்து என் மூஞ்சில தூக்கி எறிஞ்சு இதுக்கு மேல நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா. இதுதான் சார் ப்ராப்ளமே. நல்ல புருஷனுக்கு புரிஞ்சுக்காத ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறா. இவனை மாதிரி ஒரு தருதலைக்கு நல்ல பொண்டாட்டி கிடைக்கிறா. சார், உங்க கம்ப்ளைண்ட கொடுங்க. என்ன சார் இது, இவ்வளவு உருக்கமா எழுதிருக்கீங்க? பொம்பளைங்க தான் பொதுவா இங்க வந்து என் புருஷன் கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. ஆமா சார், திடீர்னு ஒருத்தி வருவா, என் புருஷன் குடிக்கிறான், அடிக்கிறான், கொடுமைப்படுத்துறான், இன்னொருத்தி கூட இருக்கான், இருந்தாலும் பரவாயில்ல என்னோட சேர்த்து வைங்கன்னு சொல்லுவா. திடீர்னு இன்னொருத்தி வருவா, என் புருஷன் தப்பான வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரான், சில சமயம் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து கூட இருப்பான், இருந்தாலும் என்ன சேர்த்து வைங்கன்னு சொல்லிதான் கேட்பாங்க. நீங்க பெரிய பணக்காரரு, பார்க்க லட்சணமாவும் இருக்கீங்க. உங்க கூட ஒருத்தி வாழ மாட்டேன்னு சொன்னா உண்மையாவே அவ பைத்தியக்காரி தான் சார். மேடம் ப்ளீஸ், கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்க, நானும் கொடுத்துட்டேன். அதுக்காக தயவு செய்து என் ஒய்ஃபை பத்தி இந்த மாதிரிலாம் தப்பா பேசாதீங்க. அவகிட்ட கொஞ்சம் சமாதானமா பேசி எப்படியாவது என் கூட அவளை சேர்த்து வச்சிருங்க. எனக்கு அது போதும். கண்டிப்பா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். தேங்க்யூ மேடம், நான் வரேன். யூ டோன்ட் வரி சார். ஏன் துளசி, இப்படி தான் ஏதோ பறி கொடுத்த மாதிரி லைஃபை போன மாதிரி உட்காந்துருக்க போறியா? துளசி, ஒன்றை தான் கேட்குறேன், இப்படியே தான் இருக்க போறியா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் மோசம் போனதுதான். அவன் என்னை ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டி என் கூட ஊர் முழுக்க ஜோடி போட்டு சுத்தி இருக்கான். இப்ப என் கழுத்து காலியா இருந்தாலும் கொஞ்ச நாள் அந்த கேவலத்தை நான் சுமந்திருக்கேன். எனக்கே தெரியாம நான் அவன் கூட சிரிச்சிருக்கேன், பழகி இருக்கேன். பாரு, தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, விடு. அதான் அவன் கட்டின தலையை தூக்கி எறிஞ்சிட்ட, அவனை மறந்துட்டல, நல்ல முடிவு எடுத்திருக்க. அதுக்கப்புறம் அதே போட்டு நீ குழப்பிட்டு இருக்காது. நீ சந்தோஷமா இரு.
பழைய டைலாக் தான், இருந்தாலும் அதையே சொல்கிறேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். துளசி, கடவுள் நம்மளுக்கு வந்து 2 பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஒன்று ஞாபகம், இன்னொன்று மறதி. நல்ல விஷயங்களை நம்ம என்றைக்குமே பசுமையாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனால் சில கசப்பான விஷயங்களை நம்ம மறந்து தான் ஆகணும். ஸோ கடவுள் கொடுத்த 2வது கிஃப்ட் தான் நீ யூஸ் பண்ணிக்கணும். மறந்துடு, டோட்டலாக எல்லாத்தையுமே மறந்துடு. பிரசனாவை மறந்துடு, அவன் உன் கழுத்தை திருட்டு தினமாக தாலி கட்டுறதை மறந்துடு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை மறந்துடு, அவன் கூட நீ வாழ்ந்த வாழ்க்கையை டோட்டலாக எரேஸ் பண்ணிவிடு. மனசில் வந்து தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத நினைப்புகள் அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் நம்ம வாழ்க்கையே ஒரு மாதிரி பீஸ் இல்லாமல் போயிடும். என்னைக்கு அவன் கட்டின தாலியை நீ கழட்டி அவன் முகத்தில் எரிஞ்சியோ அன்னைக்கு அவன் பணத்துக்கு சமம். அந்த பணம் திருப்பி வராது, மறுபடியும் வாழ்க்கையில் வரவே மாட்டான். மீறி வந்தானா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? உன் வழிக்கு நான் வந்தா என்ன பண்ணுவேன்? தலையை வெட்டிடுவிய, இல்ல உடம்பைய துண்டு துண்டா வெட்டி கடல்ல போட்டுருவிய? கேக்குறேன்ல, என்ன பண்ணுவ? நீ சொன்னது எல்லாத்தையுமே பண்ணுவேன். துளசியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ செத்ததான் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்குடா நீ பேசுறது. என் பொண்டாட்டியோட நீ ஒரு இடத்துல உட்காந்து கும்மல் அடிச்சிட்டு இருப்ப, அதை நான் கேள்வி கேட்டா என்ன வெட்டிடுவேன் சாச்சிருவேங்கிற. ஏன் இதே ஓம் பொண்டாட்டியோட நான் உட்காந்து கும்மல் அடிச்சிருக்கேன், நீ வந்து கோவப்படுவியா இல்லை விசிறி விட்டுட்டு இருப்பியா? அசிங்கமாக பேசாத. தாலியை கட்டி விசிறி எரிஞ்சிட்டால, அதான் உனக்கும் அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. ஆயிடுச்சுன்னு நீ சொன்னா பத்தாது, இல்லை அவ சொன்னா பத்தாது. வேற யார் சொல்லு? நான் சொல்லணும்டா. எனக்கு துளசிக்கு இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, அவ யாரோ நான் யாரோ, எங்களுக்குள்ள இருந்த உறவெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லணும். இப்போ கூட எங்கேருந்து தெரியுமா வர? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சிக்காம பிரிஞ்சிருக்கிறா, அவளை எப்படியாவது என் கூட சேர்த்து வைங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் வரேன். அந்த அளவுக்கு இவன் மேல நான் காதலை வச்சிருக்கிறேன். நீ என்னடான்னா அவன் ஒத்து வரலன்னா அவனை வெட்டிடுவேன் சாச்சிருவேன்னு வேதாந்தம் பேசிட்டு இருக்கிற. போய் வேலையை பாடுற. நீ தான் நம்ம போய்